வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. இறந்து போனவங்க ஆவியா மாறுவாங்கன்னு நம்பிக்கை உருவான அந்த கடமே ஆவிகளோட ஒரு மீடியம் மூலமா பேச முடியுங்கிற நம்பிக்கையும் உருவாகி இருக்கணும். பயிற்சியின் மூலமா ஆவிகளோட பேசக்கூடிய மீடியமா மாறலான்னு ஒரு சிலரும், அந்த சக்தி பிறவிலேயே தன்னிச்சையா உருவாகிறதுன்னு மற்ற சிலரும் சொல்றாங்க. இன்றைய நிகழ்ச்சியில நாம பார்க்க போற நபரும் ஆவிகளோட பேசக்கூடிய ஒரு மீடியம் தான். சாமி இறங்கும்போது ரொம்ப திகிலு, ரொம்ப கஷ்டம். ஆள் இறங்கும்போது ஒரு ஆள் அமர்த்துற மாதிரி தான் இருக்கும். உன் கண்ணையே இறந்துடுமா, என் கடமையே நான் செஞ்சு விட்டு நெத்தியில எனம்மா. நான் உங்க விஜயபூபதி. இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கேன். இன்னைக்கு என்னோட அசைன்மெண்ட்டுக்காக ரொம்ப ஆர்வத்தோடையும் அதே நேரம் கொஞ்சம் பயத்தோடையும் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். ரொம்ப நாளாவே ஆவிகளோட பேசுற ஒரு நபரை நேர்ல சந்திக்கணும்னு நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அந்த நாள் இன்னைக்கு கூடி வந்திருக்கு. தர்மபுரி மாவட்டம் பனந்தோப்பு, அழகான மலைகள் சூழ்ந்த அருமையான ஒரு கிராமம். இந்த கிராமத்துல தான் நான் தேடி வந்திருக்கிற நபர், அதாவது ஆவிகளோடு பேசக்கூடிய அந்த மீடியம் இருக்காங்க. ஊருக்குள்ள நுழைஞ்சு கேமராவும் கையுமா அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சா கிராமத்து பெரியவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. காரணம் என்னன்னு விசாரிச்சப்பதான் தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிவியில இருந்தும் யாரும் இந்த ஊருக்குள்ள வந்ததே இல்லையா. அப்புறம் ஜி தமிழ் டிவியோட நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில இருந்து நான் வந்திருக்கேன்னு சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாம் குஷியாகி ஆவி கூட பேசுற அந்த நபரோட வீட்டுக்கு வழி சொன்னாங்க. ஊர்ல இருந்து கொஞ்சம் ஒதுக்குப்புறமா வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கு அவங்களோட வீடு. அவங்களோட பெயர் முனியம்மா. முனியம்மாவோட வீட்டை நோக்கி ஒரு சிலர் வந்து போய்கிட்டே இருக்காங்க. சுமாருக்கு மேலா இந்த பகுதியில இறந்தவங்களோட ஆவிகளை வரவழைச்சு பேசிட்டு இருக்கிறதால முனியம்மா இந்த பகுதியில பயங்கர பிரசித்தின்னு நினைக்கிறேன். யாரையும் எதிர்பார்க்காம முனியம்மாவோட அந்த சின்ன ஓட்டு வீட்டுக்குள்ள நான் தானா நுழைஞ்சிட்டேன். வீடு முழுக்க ஆட்கள் அமர்ந்திருந்தாங்க. நடுவுல இருக்கிறவங்க தான் ஆவிகளை வரவழைச்சு பேசுற முனியம்மா. இந்த இடம் ஒரு அமானுஷ்ய செட்டப்ல இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அதெல்லாம் சினிமால மட்டும்தான் போல. அம்மா நான் இருபரமோ திரமணம்மா என்னை செஞ்சாலும் நீங்களே கஷ்டப்பட்டும் நிம்மதி இல்லையே, கண்பட்டும் சுகம் இல்லையே. என்ன பாவம் பண்ணியா, எத்தனை நினைச்சு மீண்டு வந்தோம். சண்டை வர நீ சிக்கல் விட்டுட்டியே, என் மக்கள் செல்வா இல்லையே. பாட்டு பாடிக்கிட்டே அந்த பாட்டி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க முனியம்மா. நான் இடையில வந்ததால அந்த பாட்டி யாரோட ஆவி கூட பேசுறாங்கன்னு எனக்கு சரியா புரியல. அதனால அடுத்த நபர் வர வரைக்கும் நான் காத்திருக்கணும். முனியம்மாவை மீடியமா பயன்படுத்தி தங்களோட உறவினர்கள் ஆவிக்கிட்ட பேசுற நபர்களை நானும் ஒரு தடவை தனியா சந்திச்சு இன்டர்வியூ எடுக்கணும். அப்போதான் என்னால முழு உண்மைகளையும் புரிஞ்சுக்க முடியும். இதோ அடுத்த நபர் சந்திக்க முனியம்மா தயாராயிட்டாங்க. விஜயாவோட கணவர் சமீபத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. ஆனா அந்த இறப்புல இவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதால தான் முனியம்மா மூலமா இறந்து போன கணவர்கிட்ட பேச வந்திருக்காங்க. எப்படி உன் வீர அரிசாங்க சொல்லு, எனக்கு சூழ்ச்சி தெரியல அம்மா, என் சோதனை புரியல அம்மா, என்னை வண்டி கொண்டாந்து விட்டு ஆட்டிட்டாங்க. உனக்கு கூட வந்தாங்க தானே தக்காளி ஆட்டினா, அவங்கள விட்டுட்டு ஏன் நீ வந்த? வித்துட்டு வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம். இங்க இருந்தா இவளுக்கு என்னத்துக்குன்னு இன்னி அப்படி அவசரமாவே தள்ளின்னு ஓடி வரும். தள்ளின்னு வந்து தானுடைய இடத்துல வீடு சேர முடியல. என்னோட உயிர் எப்படி அடிச்சாங்க? என்னத்துல அடிச்சாங்க நீ? ஐயோ அம்மா, அம்மா முனியம்மா மேல இறங்கி இருக்கிறதா சொல்ற விஜயா கணவரோட ஆவி தான் ஆக்சிடென்ட்ல சாகலனும் தன்னை யாரோ கொலை செஞ்சுட்டாங்கன்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுச்சு. தன்னோட கணவர் தான் முனியம்மா மேல இறங்கி தனக்கு நடந்த கொடூரத்தை சொல்றாருன்னு
விஜயா முழுசா நம்புறத அவங்க அழுகை மூலமா என்னால புரிஞ்சுக்க முடியுது. முனியம்மாவோட உடல்ல இருந்து ஆவி வெளியேறதுக்கு முன்னாடி தன்னோட கணவருக்கு பிடிச்ச தின்பண்டங்களை கொடுத்தாங்க விஜயா. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு முனியம்மா உடலை விட்டு ஆவி போயிடுச்சு. முனியம்மா அடுத்த நபரை சந்திக்க தயாராயிட்டாங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நடந்த விஷயத்துல எவ்வளவு உண்மை இருக்குன்னு விஜயா கிட்ட கேட்டுட்டு வந்துடலாம். தக்காளி எடுத்துன்னு வந்தாங்க, வித்துட்டு வீட்டுக்கு வரும்போது கார் அடிச்சிடுச்சு. உங்களுக்கு சந்தேகம் இருந்ததா? உங்களுக்கு சந்தேகம் எங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்போ வந்து கோழி வண்டி வந்துச்சு, ராரி வந்துச்சு, அது காருக்காரது எந்த தான் தப்பு நான் தெரியாத விட்டுட்டோம்னாங்க. அப்போ அங்கலாப்புல எங்களுக்கு என்னன்னு தெரியல. இங்க வந்து கேட்ட விட்டு தான் தெரியுது அவங்க வேணும்னு பிளான் போட்டு செஞ்சது. முனியம்மாவை தேடி வர பலர் தங்களோட உறவினர்கள் இறப்புல இருக்கிற மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் வராங்க. ஆவிகளோட பேசுற ஒவ்வொரு மீடியத்துக்கும் ஒரு தனித்திறமை இருக்கிற மாதிரி முனியம்மா இறப்பின் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுல வல்லவர்னு சொல்றாங்க அவரை தேடி வர மக்கள். முனியம்மாவை பார்க்க அடுத்ததா வந்த நபரும் தன்னோட அக்கா மகனோட இறப்புல இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கறதுக்காகத்தான் வந்திருந்தாங்க. என் மண்டைய கோலம் பண்ணி என்னை மனநிலையே தானே ஒதுக்கி அம்மா என்னை ஓட்டியே கூட்டியும் போய் தாயே என் உயிரை அளித்ததுண்டம்மா. அந்த பழி வாங்கும் போது சொன்னோம் நன்றி பேசி நன்றி விட்டுருங்க. ஆயா கத்தி கதலும் போது அப்பதானே உன்ன நினைச்சும் தாயே சுத்தராத. ஐயோ அம்மா சிறு தப்பி போறங்க, சொல் பேச்சு கேட்டிருந்தா எனக்கு இது சுத்தமா இன்னும் சொல்லி அந்த நேரம் ஒண்ணு துடிச்சும் தாயே. சில வாரங்களுக்கு முன்னாடி லட்சுமியோட அக்கா மகன் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காரு. ஆனா இப்போ அவரோட ஆவி முனியம்மா மேல வந்து தன்னை மதுரையில வச்சு யாரோ அடிச்சு கொண்டுட்டதா சொல்லுது. லட்சுமி கூட இறந்து போன இளைஞரோட அம்மாவும் முனியம்மாவை பார்க்க வந்திருந்தாங்க. மத்தவங்களை வேணும்னா ஈஸியா நம்ப வச்சிட முடியும். உண்மையிலேயே முனியம்மா மேல வந்து பேசினது தன்னோட மகன் தான் இந்த அம்மா நம்புறாங்களா? நீங்க அந்த அம்மாவை பாக்குறதுக்காக போனீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த அம்மா கிட்ட வந்து நான் இவங்களுக்காக இவங்களோட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த அம்மா முன்னாடியே சொல்லிடுவீங்களா? சொல்றது இல்லைங்க, அந்த மாதிரிலாம் சொல்றது இல்லை. நான் போறோம், எலுமிச்சி பழம் பத்தி கல்பூரம் வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நாம் என்ன காசு வைக்கிறோம் காணிக்க வச்சுட்டு கும்பிட்டு மட்டும் தான் உட்காருவோம். கும்பிட்டு உட்காந்து நம்ம சாமி என்ன கும்பிட்றோமோ அது வந்து கும்பிட்டு அதே வருது. வந்து நம்ம மடியில் விழுந்து யார் என்னன்னு கேட்டால் நீ பெத்த பிள்ளையே என்னன்னு கேட்குறிய, யாருன்னு கேட்குறியன்னு என்ன சொல்லட்டும் அப்படி மட்டும்தான் அழுகுது. அப்போ தான் நம்ம பிள்ளை நம்ம புருஷன் அப்படின்னு நம்ப முடியும், யாருமே நம்ப முடியும். இப்போ 2வது தடவை போகும்போது அந்த அம்மாவுக்கு உங்களை ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஞாபகம் வராது. 6 நாள்லாம் நிறைய பேர் போகிறோம் வரோம், அதெல்லாம் ஞாபகப்படாது. நாம் ஒருத்தராக போகிறோம், 1000 கணக்கில் வராங்க, அதெல்லாம் ஞாபகப்படாது. இப்போ நாம பார்த்த 2 குடும்பங்களை தவிர இன்னும் ஏராளமான குடும்பங்கள் தங்களோட உறவினர்களோட இறப்பை பத்தி சந்தேகம் தெரிவிச்சு முனியம்மாவை பார்க்க வராங்க. அத்தனை பேருக்குமே முனியம்மா சொல்ற ஒரே பதில் அவங்களோட உறவினர் கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு தான். முனியம்மா மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கிறதால வேற எந்த குறுக்கு கேள்வியும் கேட்காம அவங்க சொல்றத மக்கள் அப்படியே நம்பிடுறாங்க. ஒரு ரிப்போர்ட்டரா பார்க்கும்போது முனியம்மா சொல்ற அத்தனை விஷயங்களையும் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா எல்லா கேள்விகளுக்கும் எந்த ஒரு யோசனையும் இல்லாம டக்கு டக்குன்னு முனியம்மா பதில் சொல்றத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா. ஆவிகளோட பேசுற மீடியமான முனியம்மாவை தேடி வர்ற பலர் தங்களோட உறவினர்கள் இழப்புல இருக்கல மர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வர்றாங்க. முனியம்மாவும் இறந்து போனவங்களோட ஆவிய தனக்குள்ள இறக்கி அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அதுல பெரும்பாலானவங்க தங்களை யாரோ கொலை செஞ்சுட்டதா முனியம்மா மூலமா வாக்குமூலம் தராங்க. அவங்க சொல்ற அத்தனை விஷயங்களும் உண்மைதான்னு முழுசா நம்புறாங்க மக்கள். இப்படி சீரியஸான விஷயங்களுக்காக முனியம்மாவை தேடி பலர் வந்தாலும் ஒரு சிலர் காமெடியான விஷயங்களுக்காகவும் அவரை தேடி வர்றாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். 30 வருஷங்களுக்கு மேலா ஆவிகளோட பேசுற மீடியமா இருக்கிற முனியம்மாவை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முனியம்மா ஆவிகளோட பேசுறது அவரோட கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் சுத்தமா பிடிக்கல. ஆனாலும் கூட தன்னோட வாழ்க்கையே ஆவிகளோட பேசுறதுக்காக தான் சொல்லி எந்த ஒரு தருணத்திலையும் யாருக்காகவும் அதை நிறுத்த முனியம்மா தயாரா இல்ல. ஆவிய தனக்குள்ள இறக்கி ஒரு மீடியமா செயல்படுற முனியம்மா கடந்த 35 வருஷங்களா இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. தன்னோட 7வது வயதிலேயே காளி அருள் தனக்கு வந்துட்டதாகவும் பிறகு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் பிறந்த பிறகு ஆவிகளை தனக்குள்ள இறக்குற சக்தி கிடைச்சதாகவும் சொல்றாங்க முனியம்மா. இப்போ எத்தனை வருஷமா நீங்க இந்த ஆவி வர வச்சு குறி சொல்லிட்டு இருக்கீங்க? என் மேல் சாமி இறங்கி 30 வருஷம். முதல் தடவையா நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? பயமா இருந்ததா? எப்படி இருந்தது? ஆமா, சாமி வந்து இறங்கும் போது ரொம்ப திகுலு,
ரொம்ப கஷ்டம். ஆள் வந்து இறங்கும்போது ஒரு ஆள் வந்து அமர்த்துற மாதிரி தான் இருக்கும். விட்டுட்டு போக மாதிரி அப்படியே விளங்கி போற மாதிரி இருக்கும். நீங்க இப்ப மத்தவங்க வீட்டுக்கு போய் பேச முடியுமா, இல்ல உங்க வீட்டுல இருந்தா மட்டும்தான் அந்த ஆவியோட பேச முடியும்? எங்க வீட்டுக்குள்ள எங்க சாமி வந்து அதை இழுத்து கொடுத்தாதான் நான் பேச முடியும். இப்போ வந்து இறந்துடுறாங்கன்னா, ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அடுத்த நாளே அந்த ஆவி கிட்ட வந்து பேச முடியுமா? இல்லை, கணக்கு முடியணும். அது என்ன கணக்குனா? செய்ய வேண்டிய சாங்கியமெல்லாம் செஞ்சு கரை முழுவி நம்ம என்னென்ன செய்யறோங்களோ அது பூரா பிரார்த்தனை அங்கே நடத்திட்டு அவங்க நாங்கள் போய் அங்கே உட்காந்தாதான் இங்கே வந்து போயிடும், இல்லைன்னா வராது. யாரோட ஆவி தனக்குள்ள வருதோ அவங்கள மாதிரியே சில நிமிடங்கள் தானும் மாறிடுறதா முனியம்மா சொல்றாங்க. இந்த ஒரு கூற்றை நம்பித்தான் பல வருடங்களா பெங்களூர்ல இருந்து தொடர்ச்சியா இங்க வந்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. சுமார் 4 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட மகள் சங்கீதா இறந்து போயிட்டாங்க. ஆனா முனியம்மா மூலமா இப்பவும் தங்களோட மகளை நேர்ல பார்க்க முடியும்னு முழுமையா நம்புறாங்க ஈஸ்வரி. உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுமா? இறந்துட்டாப்பா, பத்தினி இறந்துட்டேன். அதுக்காக கேட்கறதுக்கோசரம் வந்தோம். எப்படி நம்புனீங்க அது உங்க பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி? அவ என்ன சாப்பிடுவாளோ அது கேட்பா, அதனால நான் நம்பினேன். முதல் தடவை வந்தீங்களா, என்னன்னு பேசுனாங்க? பத்தினால இந்த மாதிரி நான் எப்படி செத்தேன்னு கேட்டப்போ எங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் தூக்க மாத்திரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறந்துட்டேன். எனக்கு பொண்ணு அரிச்சு ஆனால் கூட எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூக்க மாத்திரை போட்டு சாவச்சிட்டாங்கம்மா, என் புருஷனும் எங்க அண்ணியும் அப்படின்னு சொன்னாங்க. தன்னோட மகள் உயிரோட இருந்தப்ப என்னென்ன செஞ்சாங்களோ அது அத்தனையையும் முனியம்மாவுக்கு, அதாவது முனியம்மா மேல ஆவியா இருக்கிற சங்கீதாவுக்கு செஞ்சு விடுறாங்க ஈஸ்வரி. முனியம்மாவும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம இளம் வயசு பெண் செஞ்சுக்கிறது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. கடைசியா நான் வர போறது எனக்கு வரமாட்டேன்னு முடியல தான் வந்துக்கிறேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஆடல் பட்டு வந்துக்கிறேன். சக்கதா வேண்டாம்மா, உனக்கு எல்லாம் நான் கொண்டாந்துட்டேன். நான் இருக்கிறேன்னா இல்ல நீ இருக்கிறேன்னு பாத்துக்கோ. முடிவு வேண்டாம்மா, நல்ல மாதிரியா கோயில் இருக்கணும், பேர் ஆகணும். உன் போட்டோ எடுத்து விசில் அடிச்சிருக்கேன். நான் நிஜமா சொல்றேன் சனிதா, நல்ல மாதிரியா எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன நல்லா வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் கோயில்ல கரக எடுக்கிறேன்னா இல்ல சாவு நான் முடிவு எடுக்க, அவ்வளவுதான். வேண்டாம்மா வேண்டாம், நீ முடிவு எடுத்தால் நான் விடவே மாட்டேன். நீ சொல்லிருந்தா இருக்கிற அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிறேன். முடிவு எடுத்தால் நான் விடவே மாட்டேன். தன்னோட மகள் ஊர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு துணியில தான் பேசுறாங்க ஈஸ்வரி. கடைசியா கிளம்புறதுக்கு முன்னாடி சங்கீதாவுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டு ஐட்டங்களையும் பிரிச்சு முனியம்மா முன்னாடி வச்சாங்க ஈஸ்வரி. ஏற்கனவே பல பேர் வாங்கி கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிச்சிட்ட முனியம்மாவால இந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிட முடியும்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சரன்னு சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க முனியம்மா. பக்கத்திலேயே உட்காந்து பரிமாறினாங்க ஈஸ்வரி. கொஞ்ச நேரத்துல ஒத்த ஆளா அவ்வளவு சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க முனியம்மா. குறி சொல்லும் போது ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பொண்ணோட ஆவி இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நீங்க நிறைய சாப்பிட்டீங்க. ஆமா, அந்த சாப்பாடெல்லாம் தின்னுட்டா அந்த ஆவி போயிட்டா பளிச்சுடாயிடும். அந்த தின்றது பூரா அந்த செத்த ஆவிதான் வந்து சாப்பிடுது. அது சாப்பிட்டா அந்த நொடி கட்டு முறிஞ்சிட்டா பெரிய வந்துடும். இப்போ வந்து ஒருத்தவங்க மனசுல நினைச்சிட்டு வர்றாங்க இவங்களோட ஆவி கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி, அதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? அது வந்து சொல்லுது, நம்ம மேலதான் உட்காந்துக்குச்சுல்ல. எங்க அப்பா, எங்க அம்மா, என் மண்டாட்டி, என் பிரண்டு, என் தாயி, என் தந்தை, அது சொல்லுது. இப்போ நாம பார்த்த ஈஸ்வரி மாதிரி பிரிஞ்சு போன தங்களோட உறவை தேடி பலர் முனியம்மா கிட்ட வராங்க. அதே நேரம் இறந்து போன உறவுகளை இனிமே எங்க வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்றதுக்கும் சிலர் வராங்க. நீங்களே பாருங்க, இது கொஞ்சம் காமெடியான விஷயம்தான். ஏன் வீட்டுக்கு வராது? எங்க ஒரு கால் பட்டுட்டா வீட்டுக்கு வந்து நிம்மதியா வச்சிருந்தா தானே வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்ப உங்களுக்கு தான் சொந்தமா? ஐயோ, எங்களுக்கு சொந்தம் இல்ல, அந்த வீடே எனக்கு வேண்டான்னு தான் சொல்றேன். நான் 2 பிள்ளைங்க சின்ன திசா வச்சிருக்கிறேன். எனக்கு என் பிள்ளைங்க வேணும். நீ வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீன்னு நீ வந்தாவே உடம்பு சரியில்லாம போயிருது. நான் வந்தாதான் வீடு நல்லா ஐயோ, நல்லாலைங்கிற நானு குடும்பம் ஓட்டுறேன், குடும்பம் நடத்துறேன். அப்புறம் எனக்கு தெரியும் வரக்கூடாதா? வேண்டாங்கிறேன். வேண்டாம். ஈரோட சேர்ந்த மலர்கொடி இறந்து போன தன்னோட மாமியார வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லி திட்டத்துக்காகத்தான் முனியம்மா மேல அவங்கள வர வச்சிருக்காங்க. உயிரோட இருக்கும் போதுதான் மாமியார் மருமக சண்டை இருக்கும், செத்த பின்னாடியுமான்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அடிமாரம் இருந்தாதான் குணமரம் துளுக்கும். அடிமரமே வேண்டாங்கிற நானு. இதெல்லாம் வேண்டாம். நான் வரது வரத்தான், ஆனா நான் பொறுமை அடைஞ்சுக்கிறேன். நீ வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சரி, உன்னால பொறுமையை முடிஞ்சுக்க. உன்னால முடிஞ்சு வரக்கூடாதுன்றது மிச்சம் சொல்லாது. சரி, வர வேண்டாம். நான் வந்து வா போ, எங்களை தொல்லை கொடுக்காதே, துன்பம் படுத்தாதே, இன்பம் நடத்தாதே, இருவருக்கும் நின்று எங்க கிட்ட நல்ல மாதிரி பூஜை உதவி வாங்கிக்கிட்டு குஞ்சு குழந்தை குடு, குடும்பத்தை காப்பாத்து, ஒரு இடத்துக்கு முன்குடி இரு,
அப்படின்னு என்னை வார்த்தை கேள்வி சொல்றான். இனி வரவாரான்னா அக்குறம் பிரிச்சுதான். மாமியார வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு மிரட்டல் விட்ட மருமகள் மலர்கொடி அக்கா கிட்ட 2 வார்த்தை நான் பேசியே ஆகணும். அவங்க காமெடிக்காக இங்க வந்தாங்களா இல்ல சீரியஸா இங்க வந்தாங்களான்னு எனக்கு பிடிபடல. நீங்க உங்க மாமியார் வந்து பேசுனீங்க இல்லையா, உங்க மாமியார் கிட்ட வந்து நீங்க வர வேணாம், எங்க வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னீங்களா? அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க உங்க மாமியார்? சமையல் ரூம்ல வந்து நின்றுட்டு அடுப்பை தூக்கு கையில அப்படிங்குது, நீயே தூக்கு அப்படிங்கிறேன். நான் தூக்கல, தொடமாட்டேங்குது அடுப்பை, நீயே தூக்கு அப்படிங்குது. அப்புறம் அடுப்பு தூக்குற அதுல 6 புஷ் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. என்ன 4 பெருசு பெருசா இருக்குது, 2 மட்டும் துளி வேலையை வச்சுக்கிறேன் அப்படிங்க. வாங்கி வச்சிருக்கிறேன், உடஞ்சா போட்டுக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற நல்லா நேச்சுரவா என்னோட பேசுற மாதிரியே இருக்குதுங்க எனக்கு. இங்க வந்து அதே மாதிரி சத்தம் போட்டு பேசினாங்களா? அப்புறம் விசுக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. அதனால இப்படி பயமா இருக்குது, நீ வீட்டுக்கு வர வேண்டாம். அப்ப நாம பார்த்த மாதிரி பிள்ளைங்க எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா என்ன வருது, அதனால வேண்டாம். எங்க வீட்டுல யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் இந்த மாதிரி வருது போகுதுன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. முனியம்மாவோட வீடு உணர்ச்சி கொந்தளிப்புகளும் அழுகையும் ஆவேசமும் கூடவே கொஞ்சம் நகைச்சுவையும் நிறைஞ்சிருக்கு. மத்தவங்களுக்கு நடக்கிறத மட்டும் பார்த்து என்னால முனியம்மாவை பத்தி எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. அதனால எனக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துக்க நானே தான் களத்துல இறங்கணும்னு நினைக்கிறேன். இறந்து போன தன்னோட மகள் கிட்ட பேச பெங்களூர்ல இருந்து வந்த பெற்றோர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் முனியம்மாவை பார்க்க வராங்க. முனியம்மா மேல ஆவியா வர்ற உறவினர்களுக்கு பிடிச்ச தின்பண்டங்களையும் உடைகளையும் வாங்கி தர்றது தங்களோட மனசுக்கு நிறைவா இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இப்ப நம்மளோட ரிப்போர்ட்டர் பூபதி இறந்து போன தன்னோட உறவினர் ஒருத்தர்கிட்ட முனியம்மா மூலமா பேச முயற்சிக்க போறாரு. அந்த காட்சிகளை ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆவிகளோட மீடியமா பேசுற முனியம்மா தன்னை பார்க்க வர்றவங்கள்ட்ட பெரிய அளவுல பணம் எதிர்பார்க்கறது இல்ல. வர்றவங்க தர்றத எந்த ஒரு மறுப்பு சொல்லாம வாங்கிக்கிறாங்க. அதனால முனியம்மா பணத்துக்காக இது தொழிலா செய்யலன்னு அவங்க மேல அதிக அளவு நம்பிக்கை வைக்கிறாங்க மக்கள். இப்ப ரிப்போர்ட்டர் பூபதி இறந்து போன தன்னோட உறவினர் ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். குறி சொல்லும் பழக்கமுடைய பல பேர் தங்களுக்காக வாரத்துல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட அந்த நாள்ல மட்டும்தான் மக்களுக்கு குறி சொல்வாங்க. ஆனா முனியம்மாவுக்கு அப்படி எந்த குறிப்பிட்ட நாளும் கிடையாது. வாரத்துல எல்லா நாளுமே முனியம்மாவை தேடி மக்கள் வராங்க. எந்நேரமானாலும் அவங்களுக்கு குறி சொல்றாங்க முனியம்மா. வாரத்துல எவ்வளவு நாள் இந்த மாதிரி பேசுறீங்க ஆவிங்க கூட? பாய் ஆள் வந்துட்டா டெய்ல் பேச்சோம். 3 மணிக்கு எந்திரிப்போம். காட்டில் என்ன வேலை இருக்குதோ அது வரையும் செய்யுங்க. வீட்டில் என்ன வேலை இருக்குதோ அங்கே செய்வீங்க. இதெல்லாம் நாங்கள் செய்வீங்க. காவி பார்த்தனும் நாங்கள் உட்கார மாட்டோம். பண்ணித்தையும் உண்டு. வீட்டில் சமையல் கட்டும் செய்யுங்க. ஆடு மாடும் முடிப்போங்க. எல்லாமே எங்களுக்கு உண்டு. ஒரு ஆவி உங்க உடம்புல இறங்குச்சுன்னா ரொம்ப நேரம் இருக்குமா? ஒரு இழுப்பட்ட ஆவி இறங்கினா 1 மணி நேரம் பேசும். செத்த நேரத்தில் போனதுன்னா 1/4 மணி நேரத்தில் பேசிட்டோம். 2 நிமிஷத்தில் பேசும், 1 நிமிஷம் பேசும், 5 நிமிஷம் கூட பேசுறோம். ஒரு பொழுதும் கூட ஒரு ஆவி பேசுறோம். ஆமா, அவள் உண்டு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட வர்றாங்க? எங்ககிட்டயா இப்படிதான் வீட்டில் கஷ்டம் நஷ்டம், என்ன வழியில் செத்த, நல்ல வழியில் செத்தியா, கெட்ட வழியில் செத்தியா, உனக்கு துர்மார்க்கம் அவ்வளோத்தானா, இல்லையே உனக்கு நாள் இருக்குதா, நாள் கடந்து போச்சா, இது கேட்கத்தான் வராங்க. நாள் முழுக்க சளைக்காம ஆவிய தம் மேல இறக்கி குறி சொன்னாலும் வரவங்க கிட்ட எந்த ஒரு தட்சணையையும் முனியம்மா வாங்கறதில்ல. மேலும் ரொம்ப எளிமையா மக்களோட மக்களா உட்காந்து குறி சொல்ற முறைதான் மக்களோட மனசுல முனியம்மா நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம். தட்சணை இதெல்லாம் வைக்கணும்ல உங்களுக்கு? தேங்காய் பழம் ஒதுக்குச்சு கல்புரை அமைச்சுக்க, கோயிலுக்கு போற மாதிரியே அதேதான். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. மன்னிச்சுக்கு தகுந்தா ஏதோ அவங்களுக்கு மன்னிச்சு பிடிச்ச மாதிரி கொடுப்பாங்க. தட்சணை வைக்கிறதெல்லாம் நீங்களா கேட்பீங்களா இல்ல அவங்களா விருப்பம்? அவங்களே வச்சிருவாங்க. இவ்வளவு நேரம் மத்தவங்களோட உறவினர்கள் ஆவிய முனியம்மா மேல இறக்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நானே அந்த சோதனை முயற்சியில இறங்க போறேன். நான் மனசுல நினைச்சு வச்சிருக்கிறது என்னோட பாட்டிய. முனியம்மா சரியா என்னோட பாட்டியோட ஆவிய வர வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். எதனால போனீங்க? உயிரோடல் புரிஞ்சிருச்சு. உன்னோடி பாசத்தையும் பெற்ற பார்வத்தையும் பெற்று நான் கலைஞ்சி கடவுள் கிட்ட போய் வாழ்வையே சபதம் இல்லையே பிரமாச ஒட்டங்களே கார்க்கமே தெய்வம் என்று சொல்லி நான் கடவுள் கிட்ட அனுமதிப்படுறான். நீ சுத்தாத இடமெல்லாம் சுத்துற, தவிக்காத இடமெல்லாம் தவிக்கிறேன். எங்க போனாலும் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் பட்டதெல்லாம் பட்டுட்டேன், பாதி நாள் தீர்த்து விட்டேன், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிட்டேன், 3/4 நாள் தீர்ந்து விட்டேன். இன்னும் 1/4 நாளுக்கு இது. அந்த 1/4 கழிஞ்சு விட்டா உனக்கு காரணம் என்ன வரும்? கை கூடி வரும், செல்ப்பு கிடைக்கும், சீரு வரும், மிதிக்காது, 4 பேர் பேல நல்லா இருப்பேன், நானே வாங்குவேன். என்னோட பாட்டி உயிரோட இருந்திருந்தா என்னோட கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்வாங்களோ அதே மாதிரி தான் இருந்துச்சு முனியம்மாவோட பதிலும். ஆனா
அதை என் பாட்டியோட ஆவிதான் சொல்லுச்சான்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். ஆனா மொத்தத்துல எனக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்கிறது மட்டும் உண்மை. என்னோட நில்கவனி சொல்லுக்கு வந்திருந்த எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆவிகள் இல்ல, இருந்தா நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு வாதிடுறதுக்கு ஒரு நொடி போதும். ஆனா நிரூபிக்க முடியாத ஒரே காரணத்துக்காக ஆவிகளே இல்லைன்னு சொல்றதையும் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே ஆவிகள் இல்லைன்னு சொல்றவங்க மனசுலயும் உள்ளூர ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். மீண்டும் நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நாளை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது சஹா.